Hello everyone, I'm Renuka, audiologist and speech language pathologist, Lotus Care Rehabல ஆன்லைன் கன்சல்டேஷன்ல ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய கிளினிக் நேராக கரூர்லேயுமே இருக்குது. நேராக வர முடிஞ்சவங்க நம்மளுடைய தெரப்பி சர்வீஸ் நேராக வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கான்டாக்ட். அது இல்லாமல் டாட்லர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1 வயதுலேருந்து 5 வயதில் உள்ள குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலான டெவலப்மெண்ட்ஸில் இருக்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பீச் டிலே இருக்குது, ஸ்பீச் ப்ராப்ளம் வேறு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம பேரண்டிங் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மக்கிட்ட இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்கள் குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு ஏன் தூக்கம் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது? ஜென்ரலாக இப்போ நாங்கள்லாம் தூங்குற டைமுக்கு அவனை தூங்கவே வைக்க முடியல. நாங்கள் ஒரு மிட் நைட்டில் நல்ல ஸ்லீப் டைமில் இருக்கிறப்ப தான் அவன் தூக்கத்துக்கே போகிறான். நாங்கள் தூங்குற டைம்லலாம் அவன் முழிச்சிட்ருக்கான். அவனை தூங்க வைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஏன் தூக்கம் வந்து அஃபெக்ட் ஆகுது, எதனால இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, அண்ட் ரியலாகவே ஆட்டிசம் உள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே தூக்கம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ரிசர்ச்சில் ஐடென்டிஃபை பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50%க்கும் அதிகமான ஆட்டிசம் குழந்தைகளுக்கு தூக்கம் வந்து அஃபெக்ட் ஆகிறதா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு வந்து தூக்கம் வந்து இன்டியூஸ் ஆகணும், நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சரியான அளவில் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய சர்க்காடியம் ரிதம் பேட்டர்ன் அப்படிங்கிறது சரியாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ சர்க்காடியம் ரிதம் பேட்டர்ன் ஒர்க் ஆனால் தான் நம்ம அந்த டைமுக்கு நம்ம ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போக முடியும். நம்மளுடைய மைண்டும் பாடியும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் இல்லைங்களா? ஸோ ஆட்டிசம் குழந்தையை பொறுத்த வரைக்கும் மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதால ஸோ அவங்களுடைய சர்க்காடியம் ரிதம் பேட்டர்ன் சரியாக ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ இதனால அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் வீட்டில் குழந்தை இருந்திருந்தால் உங்களுக்குமே தெரியும். ஸோ ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறத உங்களாலேயுமே ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ மெலட்டோனின்ற ஹார்மோன் மட்டும் மெயின் ரீசன் கிடையாது. அது கூட ஜாயிண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஆட்டிசம் குழந்தைய பொறுத்த வரைக்கும் சென்சரி இஷ்யூஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் அதுலேயுமே ஹைப்போ சென்சிட்டிவ், ஹைப்பர் சென்சிட்டிவ்னு 2 பேட்டர்ன் இருப்பாங்க. ஸோ அதில் எல்லா குழந்தைக்குமே ஸ்லீப் பேட்டர்ன் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க ஸ்லீப் ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்காங்க. ஹைப்பர் சென்சிட்டிவ் பேட்டர்னில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதா வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் அவங்க ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கிறதால அவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு டாலரன்ஸுங்கிறது வந்து இருக்காது. ரொம்பவே ஆங்ஸியஸாக இருப்பாங்க. அவங்க மைண்டு பேசிக்காக காமாக இருக்காது. ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு நான் ஹைப்போ சென்சிட்டிவ் குழந்தைய கம்பேர் பண்ணும்பொழுது இவங்களுடைய ஸ்லீப் ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப லாங்கராக இருக்குது. ஸோ இதனால அவங்களுக்கு ஸ்லீப் இன்டியூஸ் ஆகுறதே ரொம்ப லாங்காக தான் இருக்குது. ஸோ இதனால அவங்க தூங்குற நேரம் குறைவாக இருக்குங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓகேங்க, என் குழந்தைக்கு வந்து ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைமரியாக பண்ணுறது உங்களுடைய ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் கிட்டையும் உங்கள் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் கரண்ட்லி இப்போ தெரப்பி கொடுத்துட்டு இருக்கிற உங்கள் தெரபிஸ்ட் கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கான் அப்படின்னா என்னென்ன பேட்டர்ன்லாம் அந்த ஹைப்பர் சென்சிட்டிவாக நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைய வந்து காம் ஆனாவே பேசிக்காக அவங்க காம் ஆனாவே அவங்களுக்கு தூக்கங்கிறது வரும். பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஆங்ஸியஸாக இருந்தால் காமாக இருக்க மாட்டாங்க, காமாக இல்லைன்னா தூக்கம் வராது, தூக்கம் வரலைன்னா அகெயின் ஆங்ஸியஸ் ஆவாங்க, காமாக இருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு சர்க்கிள் மாதிரி தான். இது இல்லைனா அது, அது இல்லைனா அதுன்னு போயிட்டு எண்டில் ஸ்லீப்லையும் அவங்களுடைய ஓவரால் பிரெயின் டெவலப்மெண்ட்லையும் தான் எண்டில் வந்து நிற்கும். ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபஷனல் கிட்ட பேசுங்க, அவங்கக்கிட்ட ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது இல்லையா, ஒரு வேளை உங்கள் தெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ அவைலபிளாக இல்லை, அவங்க கூட இவ்வளோ பேசுறது இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட 1-on-1 கன்சல்டேஷன் இண்டிவிஜுவலைஸ்டான ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எங்ககிட்ட எடுத்துக்கலாம். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ இது இல்லாமல் என்னோட எக்ஸ்க்ளூசிவாக டிப்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஏன்னா தூக்கம் இல்லைங்கிறது தெரியுது, பட் அந்த தூக்கத்தை வந்து நம்ம ஒரு பெற்றோராக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை மாடிஃபை எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் இந்த டிப்ஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பெட் ரொட்டீன் வந்து க்ரியேட் பண்ணுறது. அது எப்படிங்க பெட் ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறது? அவனுக்கு நார்மலாக நல்ல ஒரு ஸ்லீப்க்கு இடம் வந்து நாங்கள் இது பண்ணுறோம், அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறோம். அந்த பெட் ரொட்டீனை நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை வந்து 11:30க்கு தான் தூங்குறான், இல்லை ஒரு 12 o'clock மேலே தான் அவனுக்கு தூக்கத்துக்கே போகிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை
டிரான்சிஷன் கொடுக்கணும். அந்த டிரான்சிஷன்னா என்ன? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 11:30 to 12க்கு தான் அவன் வந்து அந்த ஸ்லீப்புங்கிற ஸ்டேட்டுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம் டவுன் ஆகி அந்த 12 o'clock மேலே தான் அவர் தூங்க போகிறாரு அப்படின்னா, அந்த நீங்கள் தூங்குற நேரம் வந்து ஒரு 9 to 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போவீங்க. அப்போ நீங்கள் தூங்க போகிறப்போ உங்கள் குழந்தை என்ன பண்ணுவார்? ஸோ அந்த 9 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 to 9 இல்லை 9 to 10 டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஆக்டிவாக தான் இருப்பார். மேலே ஏறி குதிக்கிறதோ இல்லை ரொம்ப ஆக்டிவாக சென்சரி வைஸ் வந்து கொஞ்சம் ஓவர்லோடடாக வந்து இருக்கிறது, ரொம்ப காமாக இல்லாமல் தான் இருப்பார். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய மூமெண்ட்டுக்கு டிரான்சிஷன் கொடுக்கணும். அவருக்கு ஹெவியான ஆக்டிவிட்டியாக இல்லாமல் ரொம்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகக்கூடிய ஆக்டிவிட்டி, மேலே ஏறி குதிக்கிறது, அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எனர்ஜி ரொம்ப ரிலீஸ் ஆகிற ஆக்டிவிட்டி இல்லாமல் அந்த பர்டிகுலர் டைமுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11:30க்கு தான் தூங்குறாருன்னா நீங்கள் ஒரு 11 o'clock இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 11:10 by 10:30 to 11க்கு இந்த ஸ்கெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டிரான்சிஷன், மூமெண்ட் டிரான்சிஷன். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஸ் மோட்டாரில் இருந்து உட்காந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் சம்திங் லைக் வந்து அவர் எதெல்லாம் உட்காந்து விளையாட ப்ரிஃபர் பண்ணுவாரோ, இல்லை உங்களுடைய தெரப்பட்டிக் ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் நீங்கள் ஃபைன் மோட்டார்லலாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு 15 minutes to 20 minutes அவர் அந்த மாதிரி உட்கார வச்சு என்கேஜ் பண்ணணும். எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகாமல் காமாக உட்காந்துருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ஒரு வார்மான பாத் கொடுக்கணும், குளிக்க வைக்கணும். ஸோ குளிக்க வச்சதுக்கப்புறம் அவரை டம்மி ஃபீல் பண்ணுற மாதிரி நல்ல பேலன்ஸ்டாக டயட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய குழந்தைங்க சரியாக நைட் நேரத்தில் சாப்பிட்லனா கூட இடையில அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அது நேச்சுரலாக நிறைய பேருக்கு இருக்கிறது. இவங்களுக்கு நீங்கள் வந்து டயட் பேலன்ஸ்டான ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பெட் அடாப்டேஷனுக்கு கொண்டு வரணும். பெட் அடாப்டேஷன் என்ன? ஜென்ரலாக போய் படுக்க வச்சோன்னே அந்த குழந்தைங்க தூங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த பெட்டில் படுக்க வைக்கணும். அந்த டைமுக்கு நீங்கள் டார்கெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தை 11:30க்கு தான் தூங்குவார், அதுக்கு மேலே தான் அவருக்கு தூக்கங்கிற ஒரு ஸ்டேட்டே வரும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 minutes, ஒரு 15 minutesக்கு முன்னாடி இந்த பெட் அடாப்டேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். பெட் அடாப்டேஷன்னா என்ன? உங்கள் குழந்தைய படுக்க வச்சவனெல்லாம் படுத்துக்க மாட்டார், போய் படுப்பா அப்படின்னு சொன்னவனெல்லாம் படுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இப்போ ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க என்ன சென்சரி பேட்டர்னில் இருக்காங்கங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு விஷுவல் சீக்கிங் இருக்கா, ஆடிட்டரி சீக்கிங் இருக்கா, டாக்டைல் சீக்கிங் இருக்கான்னு. ஸோ இந்த சீக்கிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டை நீங்கள் அடாப்ட் பண்ண வைக்கணும். பெட்டை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும். அந்த பெட்ரூமை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து விஷுவல் சீக்கிங் இருக்குன்னா நல்ல லைட்ஸ் எல்லாம் நல்ல டார்க், ரூமை டார்க் பண்ணிவிட்டு அந்த நமக்கு கலர் கலராக பிளிங்க் ஆகிற மாதிரி லைட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ விஷன் ஸ்டிமுலேஷனுக்கு லைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டுவிட்டு ஸ்டார்ஸ் மாதிரி, கலர்ஸ் பிளிங்க் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி விஷுவலாக என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சில லைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவருக்கு வந்து விஷுவலாக நீங்கள் பெட்டில் படுக்க வச்சு என்கேஜ் பண்ணலாம். இல்லை அவருக்கு ஆடிட்டரி சீக்கிங் இருக்குது அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு காமான மியூசிக்கில் அவருக்கு பிடிச்ச சாங்கை ப்ளே பண்ணி பெட்டில் படுக்க வச்சுட்டு பண்ணுறது. இல்லை டாக்டைல் சீக்கிங் இருக்குது அப்படின்னா அவருக்கு வெயிட்டட் பிளாங்கெட்ஸ், இல்லை நல்ல ஒரு ஜாக்கெட்ஸ், வெயிட்டட் ஜாக்கெட்ஸ் மாதிரி போட்டு அவரை காம் பண்ணி பெட்டில் படுக்க வச்சுட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரொட்டீனுக்கு பெட் அடாப்டேஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த பெட் அடாப்டேஷன் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஸ்லீப் ஸ்டேட்க்கு அவர் காம் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க காம் ஆவாங்க. பெட் அடாப்டேஷனில் ஒவ்வொரு பீரியட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு காம்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டெஃபினெட்லி இந்த நீங்கள் உங்களோட டார்கெட் வந்து நீங்கள் 10:30 ஆக்சுவலி அவர் தூங்குற டைம் அப்படின்னா நீங்கள் ஒரு 10:15க்கு இதை ஃபாலோ பண்ணி இந்த 10:15க்கு பெட் அடாப்டேஷனுக்கு கொண்டு வந்து காம் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொரு பீரியட் நீங்கள் ஃபாலோ பண்ண கன்சிஸ்டண்ட்டாக அந்த 10:15க்குங்கிற அந்த தூக்கங்கிறது வந்து இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெட் அடாப்டேஷனுக்கு அப்புறம் பெட் ஃபேடிங், அதாவது இப்போ நீங்கள் 11:30க்கு ட்ரை பண்ணீங்க. ஸோ இப்போ 11:30 ஆக்சுவல் ஸ்லீப் டைம், பட் 11:15க்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ரொட்டீன்ஸ் எல்லாமே 11:15க்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ 11:15க்கு அந்த குழந்தை ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்த உடனே 11 o'clock 11:30க்கு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய நம்ம போயிட்டு 9 மணிக்கோ 8 மணிக்கோலாம் தூங்க வச்சிட முடியாது டக்குன்னு. நீங்கள் இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர 11:15 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 11:05 இல்லை ஒரு 10:50 அந்த மாதிரி ஒரு 10 minutes 15 minutes நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைமை ஃபேடு பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது உங்களுடைய ஆக்சுவல் ஸ்லீப் டைம் நீங்கள் 9 o'clock 9:30க்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை 12-11 மணிக்கு மேலே தூங்குற குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பெட் டைமை வந்து நீங்கள் ஃபேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஸ்லீப் டைமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 8 hours ஆஃப் டீப் ஸ்லீப் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய ரொட்டீன் மாறும். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்போ சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்காது. பிகாஸ் ஏன்னா இட் டேக்ஸ் லாங் எஃபர்ட், லாங் டேஸ்,
ரொம்ப பொறுமையாகவும் நம்பிக்கையோடையும் நீங்கள் ஒவ்வொன்றையுமே பண்ணுற மாதிரி இருக்கும். தூக்கங்கிறது நமக்கு போய் படுத்தோடனே நம்மளுக்கு டயர்டாக இருந்தால் வந்துடும். பட் அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா பிகாஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கிறது நாங்கள் எவ்வளோ பேரை நான் தினமும் பார்க்குறேன், பேரண்ட்ஸ் கூட பேசுகிறேன் அண்ட் லைவாக நான் நிறைய குழந்தைங்களை பார்க்குறோம். ஸோ அது இந்த ஃபீல்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் அண்ட் மேனேஜ் பண்ணுற உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைய நம்புங்க, எல்லாம் மாறும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறப்ப டெஃபினெட்லி இந்த நான் சொன்ன மாதிரி அடாப்டேஷன் இருக்கட்டும், ஃபேடிங்காக இருக்கட்டும், ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்துடும். உங்களுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்படி ஒரு வேளை இது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட 1-on-1 கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. பர்சனலைஸ்டாக உங்களுடைய குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது ரிலேட்டடாக ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எங்களுக்கு பர்டிகுலராக இதில் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரியான ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிற டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ கிரியேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.